ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பூண்டு பற்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்தோன்னே. பாகற்காய்களை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். திரும்பவும் திறந்து கலந்து விடலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கிச்சுன்னா சீக்கிரமாகவும் வந்துடும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மசாலா பொருட்கள் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம். இடையிடையே நல்லா கலந்து விடணும். திறந்து நல்லா பாவக்காய் வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கலந்து விட்டுக்கலாம். சுவையான கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனிஷா ஏகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.